வந்தாரு. இந்த ஃபைல் எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா? இன்னொரு கால் வருது, நான் பண்ணுறேன். ஹலோ ஹலோ மச்சான், எங்கடா இருக்கிறேன்? நான் ஊருக்கு வந்துட்டேன், கொஞ்சம் வாயாண்டா, இங்கே ரோட்டில் தான் நிற்கிறேன். சரி, அங்கேயே ஏறி இப்போ வரேன். இவன் எப்போ ஊர்லேருந்து வந்தான்? ஒருவேளை இவன் தம்பி பற்றி தெரிஞ்சிச்சோ? சரி, போய் பார்க்கலாம். எப்படா அந்த ஊர்ல இருந்து வரும்போது ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துருக்கலாம்ல? என்ன விஷயம், என்ன ஆச்சு? மச்சான், என்னடா என் தம்பியை ஊருக்குள்ள ஏதோ பேசுறாங்க. என்னடா ஆச்சு என் தம்பிக்கு? உங்களை நம்பி விட்டு போனதுக்கு என் தம்பி எப்படா வச்சிருக்கீங்க நீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னதான் நடக்குது ஊருக்குள்ள? உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? சொல்லுடா கொஞ்சம். சரி மச்சான், ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன், வா ஜூஸ் சாப்பிட்டு பேசலாம். சொல்லு மச்சான், என் தம்பி இது என்னதான் பிரச்சனை? இல்லை மச்சான், அன்னைக்கு உன் தம்பி உங்ககிட்ட காசு கேட்கல, நீ வேற ஏதோ நெட்ஒர்க் ப்ராப்ளம் போன் வச்சுட்ட. உன் தம்பி ரொம்ப ஃபீல் பண்ணி உங்க அம்மா சமாதிட்டு போனா அங்கே திடீர்னு ஜோ வந்துட்டானா, உங்க அம்மா சமாதி மேலே காலை வச்சான். உன் தம்பிக்கு ஒரு கோவம் வந்துச்சா, ஜோ அடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க காட்டுக்குள்ளே ஓடி போயிட்டான்டா அப்படியே. சரி வாடா, அந்த காடு எங்க இருக்குன்னு காட்டுறேன் எனக்கு கொஞ்சம். நம்ம அந்த காட்டுக்குள்ள போய் எப்படியாச்சும் என் தம்பியை வந்து என்னதான் ஆச்சுன்னு பார்த்து கூட்டிட்டு வந்துடலாம்டா. அப்படியா? இல்லை மச்சான், அந்த காட்டுக்குள்ளே போகிறது எதுவும் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. சிங்கம் புலி இருந்தால் கூட பரவாயில்ல, அங்கே இருக்கிறது ஒரு சைக்கோடா. அதாவது உன் தம்பி, அவனை கட்டுப்படுத்துறதுன்னு அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. தம்பி என்னதான் பண்றான்னு பாக்கலாம்டா. என்னையே கொல்றானான்னு பார்த்துட்டு நம்ம திரும்ப என் தம்பி வந்தானா கூட்டிட்டு வந்துடலாம்டா. நம்ம போய் பார்க்கலாம். சரிவா, ஏதோ சாகணும்னு முடிவு பண்ணிட்டோம், போய் பார்க்கலாம் வா. விட்றா எல்லாமே தேடி கிடைக்கவே மாட்டேங்கிறான்டா. சரி வா மச்சான், இன்னொரு வாட்டி போய் தேடி பார்க்கலாம். வா மச்சான். ஏய், யாரா நீ? இந்த காட்டுக்குள்ள என்ன பண்ணுகிற? சொல்றா நீ. டேய், மச்சான், இவனை இங்கே கொண்டுடுறா. ஏய் வாடா கம்னரா மச்சான், வாடா கம்னரா. ஏய் நீ தள்ளு. ஏன்னா அவனை அடிச்சா? என் தம்பியை பத்தி என்ன தெரிஞ்சிருக்கல, அதுதான் இறானுங்கிற அடிச்சு தொலைஞ்சிட்டேன்.
ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன்டா, மன்னிச்சுடா மச்சான். டேய் சரி வா போய் தரலாம் என் தம்பியை வா. சத்தம் வருது. அந்த பக்கம் எதுவும் சத்தம் கேட்கலையேடா. தம்பியா இருப்பானோ? போய் பார்க்கலாம். சீர் போட சத்தம் வருது. என்னடா மச்சான் இதெல்லாம்? எதுக்குடா கன்று வச்சு நின்று இருக்கிற? எதுக்கு நீ அந்த ஆளை அப்போ கூட கோவப்பட்டு அவனை அடிச்ச நீ அங்கே? இதெல்லாம் உன்னுடைய பிளானா என்ன? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அப்போவே சொன்ன உடனே அந்த பக்கம் போகாதேன்னு. இப்போ உனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சா? இப்போ நான் உனக்கு கொண்டே ஆகணும், இல்லைன்னா ஜோ என்னை விட மாட்டேன். ஓ அப்போ நீ ஜோவோட ஆளா? ஜோ செத்துட்டேன்னு தானே சொன்னாங்க. யாரா சொன்னது உன்னை ஜோ இருந்துட்டாருன்னு? உன் தம்பி அவர் தலையில் அடிச்சிட்டு போனது மட்டும் தான் உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அந்த நேரத்துல ஆடு மேய்க்க வந்தவர்ல ஒருத்தர் உன் தம்பி ஜோவை அடிச்சதை பார்த்துக்கிட்டு வேகமா வெளியே போயிட்டு ஆளுங்களை கூட்டின்னு வர போனாரு. அங்க பாருங்க யாரோ அடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அங்க வானம் இங்கதானே இவர்தானே. ஹலோ எரிண்ணா யாருண்ணா நீ? அதுக்கப்புறம் தான் ஜோ உன் தம்பியை தலையில் அடித்து பைத்தியமாக்கினார்.